Hello my dear family, welcome back to Super 6. இன்னைக்கு Super 6ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா viewers query ஓட part 2 பார்க்க போறோம். Okay? If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. நம்மளுடைய first question என்ன அப்படினு பார்க்கலாம். என்ன பார்த்தா பாவமா தெரியலையா உனக்கு அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி கேட்குறது அப்படின்னு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபாலோவர் கேட்டிருக்கிறாரு. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஐ லுக் இன்னசென்ட் டு யூ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டோன்ட் ஐ லுக் இன்னசென்ட் டு யூ. இன்னசென்ட்னா பாவி பாவமாக தெரியலையா என்னை பார்த்தா அப்படின்றதுக்கு இந்த இன்னசென்ட் அப்படின்ற அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் ஐ லுக் இன்னசென்ட் டு யூ. ஓகே. Number 2 in our list is அந்த கொசு அடி அப்படின்றது அல்லது அந்த ஈ அடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த கொசு அடி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் swat the mosquito அப்படின்னு சொல்லணும். swat the mosquito or swat the fly அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை கொசு அடிக்காத அப்படின்னு சொல்லும்போது don't swat அப்படின்னு சொல்லலாம். don't swat the mosquitoes, don't swat the flies அப்படின்னு சொல்லலாம். For another example, he swatted, அதாவது swatோட past tense வந்து என்னது அப்படின்னா swatted. He swatted the flies with a rolled up newspaper. அவன் அந்த ஈக்களை வந்து என்ன சொல்கிறது, நியூஸ் பேப்பரை சுருட்டி வச்சு அதை வச்சு அவன் அடிச்சிட்டு இருந்தான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ he swatted the flies with a rolled up newspaper அப்படின்னு சொல்லலாம். Number 3 in our list is யாராவது ஒரு பர்சனை பார்த்து நீ நாளுக்கு நாள் அழகாயிட்டே போயிட்டுருக்க, ஸோ அந்த மாதிரி நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதுதான் ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க. ஸோ யூ லுக் ப்ரிட்டியர் எவ்ரிடே அப்படின்னு சொல்லலாம். யூ லுக் ப்ரிட்டியர் எவ்ரிடே ஆர் யூ பிகம் மோர் பியூட்டிஃபுல் டே பை டே அப்படின்னு சொல்லலாம். யூ பிகம் மோர் பியூட்டிஃபுல் டே பை டே அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் நம்பர் 4 in our list is இப்போ வந்து ஏதாவது ஃபுட், ஏதாவது ப்ரெட்டு, இந்த மாதிரி வடாஸ் ப்ரெட் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பூசணம் பூத்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பூசணம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆனதை நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா the bread is moldy அப்படின்னு சொல்லலாம். the bread is moldy அப்படின்னு சொல்லலாம். let's take another example. it can be kept for a long time without going moldy அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து பூசணம் பிடிக்காமல் நம்ம வந்து இதை வந்து நம்ம நீண்ட நாட்கள் வந்து இதை நம்ம வச்சுருக்கலாம், பத்திரமா வச்சுருக்கலாம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 5 in our list is இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஏதாவது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ஜிகு ஜிகுன்னு ஏதாவது ட்ரெஸ் போட்டு விட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இதை எனக்கு கழட்டி விடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ குழந்தைங்க இப்போ என்னோடய பையன் வந்து என்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கழட்டி விடு அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னு ஒரு ஃபாலோவர் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ப்ளீஸ் அன்டூ மை க்ளோத்ஸ் மாமி. இது டைட்டாக இருக்குது, இதை எனக்கு கழட்டி விடு இந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் திஸ் ஷர்ட் இஸ் பிட் டைட், கேன் யூ ப்ளீஸ் அன்டூ மை ஷர்ட் அப்படி சொல்லலாம். திஸ் ஷர்ட் இஸ் பிட் டைட், கேன் யூ ப்ளீஸ் அன்டூ மை க்ளோத்ஸ், என்னுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி விடுங்க அப்படின்னு குழந்தைங்க கேட்கும்போது இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஏன் சிடுன்னு இருக்கிற இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இங்கிலீஷில். ஏன் சிடுன்னு இருக்க, ஏன் கடுகடுன்னு இருக்கிற. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் why do you look irritated அப்படின்னு சொல்லலாம், ஆர் why do you look annoyed அப்படின்னு சொல்லலாம். இது காமனாக சொல்கிறது. எக்ஸாக்டாக சிடுன்னு இருக்கிற, கடுகடுன்னு இருக்கிற அப்படின்றத இன்னும் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா why do you glare at me peevishly அப்படின்னு சொல்லலாம். why do you glare at me peevishly. நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளை பார்த்து யாராவது முறைச்சிட்டு சிடுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். why do you glare at me peevishly அப்படின்னு. ஓகே. ஸோ that's it with the lesson. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் 6ல் நீங்கள் கேட்ட queriesக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் வந்து ஃபர்தராக உங்களுடைய queries என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த லெசனில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. I'll meet you soon with another interesting lesson in the next video.
Till then, you take care. It's bye from Malan. See you. Bye-bye.